Hi friends, welcome to Tamil Flavors. ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு பர்த்டேக்கு டெக்கர் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே வந்து நான் என் குட்டி பையனுக்கு பண்ணது. ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேபி டிஷ்யூ ரோல் வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்யூ வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஃப்ளவர் பண்ணுறதுக்கு. அண்ட் கம் எடுத்திருக்கேன், சிசர்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா கிளிட்டர் ஃபோம் ஷீட் அப்படின்னு கடையில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது டெக்கரேஷனுக்கு நம்ம எந்த வகையில் வேணாலும், நம்ம எப்படி ஐடியா பண்ணி வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கடையில் பல்காக கிடைக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ட்போர்ட் வந்து வீட்டில் வந்து அமேசான் பாக்ஸஸ் இருந்தால் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த தீமில் வந்து என்ன கலர் தீமில் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த 2 கலர் காம்பினேஷனில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கார்ட்போர்டு பேஸாக யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு பக்கம் ஃப்ளவர் வச்சுருக்கேன், ஒரு பக்கம் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 டிஷ்யூ எடுத்திருக்கேன். அந்த பேபி டிஷ்யூவில் 2 டிஷ்யூ எடுத்துகிட்டு இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இதில் வந்து ஒரு 4 பெட்டல் லேயர் வந்து இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கட் பண்ணும்போது நிறைய லேயர்ஸ் இருந்த மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளவர்ஸில். ஸோ இந்த மாதிரி 4ஆக மடக்கிக்கோங்க. இப்போ 4 பெட்டல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஷ்யூவை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு சிசர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு சேமாக ஈக்குவலான அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து இதை கட் பண்ணுங்கள். ஸோ சேமாக எல்லா பக்கமுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. மேலேயும் ரொம்ப டெப்த்தாக கட் பண்ணிடாதுங்க, டிஷ்யூ வந்து டக்குன்னு கிழிஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இதை வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 டிஷ்யூவும் ஜாயிண்ட் ஆகிருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். ஸோ டிஷ்யூங்கிறதுனால டக்குன்னு அது வந்து கிழிஞ்சிடும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கார்னரில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ண வேண்டியதுதான். சின்னதாக அப்படியே மெலிசாக மடித்து அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி கையில் வச்சு ரோல் பண்ண உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா தரையில் வச்சுட்டு ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் சரியான அளவில் இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி விட்டு பின்னாடி பக்கம் ஃப்ளாட்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்லேயும் லைட்டாக கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஐடியா தான். நீங்கள் எந்த வகையில் திங்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்கள் ஐடியாஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து ஒரு சிசர் வச்சு லைட்டாக நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுடலாம் கார்னரில். பிகாஸ் சென்டரில் வந்து லைட்டாக அந்த டிஷ்யூ தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ட்ரிம் பண்ணி விட்டுட்டு உங்களோட உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை வந்து அந்த பூவை விரித்து விடுங்க. எல்லா இதுலேயுமே விரிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விரிஞ்சு அழகாக அடுக்கு மல்லி மாதிரி அது தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிக் பண்ணி ஃபைனலாக ஒரு அவுட்கம் வந்து வச்சு செட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த வெறும் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் வந்து என் குட்டி பையனோட பேர் மட்டும் எழுதி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹெச் வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஃப்ளவர் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெச் எப்படி ரெடி பண்ணுறது, ஒரே ஒரு லெட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட பேஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். பேஸ் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல ஒரு ஹெச் வந்து எந்த அளவுக்கு எந்த லெங்க்த்துக்கும் எந்த ஹைட்டுக்கும் வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு கார்ட்போர்டில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹெச் ஷேப் வந்து கார்ட்போர்டில் நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர்ஸை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. உங்கள் கையில் வச்சு அழுத்தி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. ஒரு சைடில் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த ஷேப்புக்கு மட்டும் ஒரு டீ மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு
நம்ம வந்து ஒரு பக்கம் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை ஒட்டிக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூவை எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போ அது பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் அந்த பூ வந்து டெக்கரேஷன் அழகாக இருக்கும், ஒரு பக்கம் அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் நல்லா மின்னு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது உங்களுக்கு இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் அவைலபிளாக கிடைக்கல அப்படின்னீங்கன்னா, நார்மலாக கம் ஃபெவிகால் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு ஜிகினா கடையில் கிடைக்கும். எல்லா கலர்லேயுமே அவைலபிளாக இருக்கும். எந்த கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலரில் நீங்கள் ஜிகினா வாங்கி இந்த மாதிரி கார்ட்போர்டு பேஸாக யூஸ் பண்ணி அதில் வந்து ஜிகினா ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து இதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கிளிட்டர் ஃபோம் ஷீட் கிடைக்காதவங்க அந்த மாதிரி டிப்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிகினாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நல்லா விரித்து விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கார்ட்போர்ட் வந்து வெளியில் தெரியாது. அந்த ஃப்ளவர்ஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகி தெரியுமே தவிர கார்ட்போர்ட் தெரிய வாய்ப்பில்லை. பார்த்தீங்கன்னா நான் ஹெச்சில் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவர்ஸை ஸ்டிக் பண்ணிவிட்டேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸ் எதில் எல்லாமே நல்லா விரித்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஹாப்பி பர்த்டேயில் நான் ஆல்ரெடி ப்ளூ கலரில் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரியும் வைக்கலாம், இல்லைனா அந்த மாதிரியும் வைக்கலாம். இப்போ இந்த ஹெச்சில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஃப்ளவரில் வந்து ப்ளூ கலர் தெரியும். ஒரு ப்ரஷில் அக்ரியாலிக் பெயிண்ட்டை வந்து லைட்டாக டிப் பண்ணி அதை வந்து அங்கங்கே லைட்டாக டேப் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அங்கங்கே டபுள் ஷேடில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து காட்டலை. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை ப்ளைனாகவே ஒயிட் கலர் ஃப்ளவர் மாதிரியே நீங்கள் அதை வந்து விட்டுடலாம். ஸோ இது டபுள் ஷேடில் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கலர் வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ளைனாகவே ஒயிட்டாக விட்டுடலாம். ஸோ ஃபைனலாக நான் அந்த பெரிய சைஸ் ஒன்றை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே டிஷ்யூ பேப்பரில் செஞ்ச ஃப்ளவரை வச்சு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு அந்த மல்லிகைப்பூவை சரசரமாக கட்டின மாதிரி, கோர்த்து கட்டின மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.